தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சுடுகாட்டில் வேன் உரிமையாளர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. சைக்கிளை அடமானம் வைத்து 1500 ரூபாய் கடன் வாங்கிய விவகாரத்தில் ஏற்பட்ட மோதல் கொலையில் முடிந்துள்ளது. கொலை வழக்கில் தலைமறைவாக இருக்கும் தந்தை மகன் சிக்குவார்களா? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மூப்பன்பட்டி கீழத்தெருவைச் சேர்ந்த மாடசாமி சுடுகாட்டில் மர்மமான முறையில் அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இதுகுறித்து கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இதில் மூப்பன்பட்டி திருமங்கை நகரைச் சேர்ந்த முகில்ராஜ், உருளைக்குடியைச் சேர்ந்த சின்னா என்கிற சின்னசாமி, கோவில்பட்டி சண்முகா நகரைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் ஆகியோரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் மாடசாமி கொலை வழக்கில் அவர்களுக்கு தொடர்பு இருப்பது தெரியவர அவர்களை போலீசார் கைது செய்தனர். மூப்பன்பட்டியைச் சேர்ந்த கோபிக்கும் கொலை செய்யப்பட்ட மாடசாமிக்கும் இடையே பணம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இருந்துள்ளது. கடந்த வாரம் தன் வீட்டில் இருந்த சைக்கிள் ஒன்றை அடமானம் வைத்து மாடசாமியிடம் 1500 ரூபாயை கோபி கடன் வாங்கி இருக்கிறார். சில நாட்கள் கழித்து 500 ரூபாயை திருப்பிக் கொடுத்த கோபி மீதி பணத்தை பிறகு தருவதாகவும் அடமானம் வைத்த சைக்கிளை திரும்ப தரும்படியும் கேட்டுள்ளார். இதில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கோபியை மாடசாமி அடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கோபி தன்னுடைய மகன் பார்த்திபன் மற்றும் அவரது நண்பர்கள் முகில்ராஜ், சின்னசாமி, 17 வயது சிறுவனுடன் சேர்ந்து மாடசாமியை கொலை செய்தது தெரிய வந்தது. கொலை வழக்கில் முகில்ராஜ், சின்னசாமி மற்றும் 17 வயது சிறுவன் போலீசில் சிக்கிய நிலையில் முக்கிய குற்றவாளியான கோபியும் அவரது மகன் பார்த்திபனும் தலைமறைவாக உள்ளனர். நாடோடிகள் படத்தைப் போல நண்பனுக்காக கொலை செய்ததாக கைதானவர்கள் வாக்குமூலம் கொடுத்துள்ளனர். தலைமறைவாக இருக்கும் தந்தை மகனை பிடிக்கும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்.